நான் யார் தெரியுமா அப்படின்னாரு. நான் சொன்னேன், நீங்கள் ஒரு எம்எல்ஏ ஆச்சு, இதெல்லாம் செய்யலாமா? ஒன்று சாவடிச்சிடல லாரி வச்சு. நீ எந்த பக்கம் போகிறேன்னு எனக்கு தெரியும், வாய் மூடு முதல்ல. இது என்னுடைய சொந்தம் அப்படின்னு சொன்னதே. சென்னை வேளச்சேரியின் காங்கிரஸ் எம்எல்ஏவான ஹசன் மௌலானாவுக்கு சொந்தமான நிலம் வியாசர்பாடி அருகில் உள்ள கொடுங்கையூர் கிருஷ்ணமூர்த்தி நகரில் உள்ளது. 4 ஏக்கர் காலி இடத்தில் நடக்க பாதை இருந்ததாகவும் அதனை எம்எல்ஏ ஹசன் மௌலானா தரப்பு ஆக்கிரமிப்பு செய்ததாக குற்றச்சாட்டை முன்வைக்கின்றனர் அப்பகுதி மக்கள். இந்த நிலையில் அரசு புறம்போக்கு நிலம் என்பது உறுதி செய்யப்பட்டு கடந்த சில தினங்களுக்கு முன்பு மாநகராட்சி அங்கு கட்டப்பட்டிருந்த தடுப்புச் சுவரை இடித்திருக்கிறது. இதில் எம்எல்ஏ மற்றும் அப்பகுதி மக்களிடையே பெரும் வாக்குவாதம் ஏற்பட்டிருக்கிறது. அதன்பின் காவல்துறை அங்கு வந்து இரு தரப்பினரையும் சமாதானம் செய்திருக்கிறது. பின்னர் பணியை நிறுத்திவிட்டு மாநகராட்சி அதிகாரிகள் திரும்பி சென்றுள்ளனர். பொதுமக்களோ அரசுக்கு சொந்தமான நிலத்தை எம்எல்ஏ தரப்பு ஆக்கிரமிப்பு செய்ததாக கூறுகின்றனர். ரோடு இதுதான் ப்ரூஃப். This is it. In the part. ரோட்ல தான் அவங்க அந்த காம்பவுண்ட் வால் கட்டி இங்கேயும் கட்டிட்டா. காம்பவுண்ட் வால் 2 பக்கம் கட்டி மூடிட்டா. முன்னாடி அந்த இடத்துல ரோடு இருந்தது. ரோடு தான். ஆனால் எம்எல்ஏ தரப்போ கடந்த 35 ஆண்டுகளாக நிலம் எங்கள் வசம் இருக்கிறது. இந்த நிலத்தை வாங்கிய போதே தடுப்புச் சுவரை கட்டிவிட்டோம். இதில் புதிதாக பாதை இருந்ததாக மக்கள் கூறுவது சரியல்ல. நான் அந்த இடத்த 1994 வாங்குகிறேன். 4 பிள்ளைங்க பேரில் 2 கிரவுண்டு 8 கிரவுண்டு வாங்குகிறேன். வாங்கி டே 1 நான் காம்பவுண்ட் போட்டேன். 94 காம்பவுண்ட் போட்டேன். இது வரலும் அது வழியாகவே இருந்ததில்லை. 3 மாதத்துக்கு முன்னே தான் கார்பரேஷன் வந்து அது வழின்னு சொல்லிட்டு இடிக்கிறாங்க. நீங்கள் இன்னொன்று நேச்சுரல் ஜஸ்டிஸில் பார்க்கணும். நெய்தர் த லேண்ட் ஐ ஹேவ் பர்ச்சேஸ் த லேண்ட் ஃப்ரம் த லேண்ட் ஓனர், நாட் ஃப்ரம் த ஃப்ளாட் ப்ரமோட்டர். லேண்ட் ஓனர்கிட்ட நான் 8 கிரவுண்ட் இடம் வாங்குகிறேன். ஃப்ளாட் ப்ரமோட்டர் ரோடு போட்டால் அதுக்கு இன் வாட் ஐ எம் ரெஸ்பான்சிபிள். இப்போ கிஃப்ட் டீடு கொடுத்தாலும் இப்போ அவங்க ஒரு 1000 சதுரடி எடுத்தால் 1000 சதுரடிக்கு 4 மடங்காக போட்டு தரேன்னு சொல்லிட்டு பத்திரிகையில் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி நான் காம்பன்சேஷன் எதுவுமே வாங்கலை கார்பரேஷனில். நாளைக்கு நடவடிக்கை எடுக்க போகிறாங்க. பட் எனக்கு ஒன்றும் சொல்லவே இல்லை. எப்படி நீ நடவடிக்கை எடுப்ப? அப்படின்னா ஜனநாயகம் இருக்குது இந்த நாட்டில். பொதுமக்கள் பயன்படுத்திய வழியை கேட்டால் எம்எல்ஏ தரப்பு தனக்கு கொலை மிரட்டல் விடுத்ததாக கூறுகிறார் ராமச்சந்திரன் ராவ். மாறுவன் அவர் தான். நான் யார் தெரியுமா அப்படின்னாரு. நான் சொன்னேன், நீங்கள் ஒரு எம்எல்ஏ ஆச்சு, இதெல்லாம் செய்யலாமா? ஒன்று சாவடிச்சிடல லாரி வச்சு. நீ எந்த பக்கம் போகிறேன்னு எனக்கு தெரியும், வாய் மூடு முதல்ல. இது என்னுடைய சொந்தம் அப்படின்னு சொன்னதே. எப்பா ரோடுன்றது அதுக்கு மேலே நான் சொல்ல முடியும். ஓன்லி அந்த டாக்குமெண்ட்டு காமிச்சேன். 71 டாக்குமெண்ட்டு காமிச்சாச்சு. தாசில்தார் இது கொடுத்தாரு. இது அதன் பிரகாரம் சொந்தமானது, சென்னை மாநகராட்சி சொந்தமானது இப்படின்னு கொடுத்த பிறகு கார்பரேஷன் காட் அசெட்டு. அவங்களுக்கு ஒரு தைரியம் வந்துடுச்சு. இது டெமாலிஷ் பண்ணப்படும், காம்பவுண்ட் வால் இடிச்சுக்க போகிறோம்னு சொல்லிட்டு நோட்டீஸ் ஒட்டிட்டாங்க. இது பேஸ்ட் ஆன் திஸ். வித் தி ஹெல்ப் ஆஃப் 30 policemen, corporation authorities demolished the compound wall on 21/5/24. அந்த வேலை தான் வந்து கிரிமினல் ஒர்க். அது ரோடு கொடுக்க வேண்டியது போய் அந்த இடத்துல மண்ணு கொட்டலாமா? அவங்க சொல்கிறதே தப்பு. வேறு ரோடு ஊட்டி கொட்டுறா. ரோடாச்சே டெமாலிஷ் பண்ண பிறகு இட் இஸ் ப்ரூவ்டு தட் இட் இஸ் ரோடு. காம்பவுண்ட் வால் டெமாலிஷ் ஆச்சு 21/5. அப்புறம் கொண்டு கொட்டியிருக்காரு.
மே 21 டெமாலிஷன் ஆயிடுச்சு, ரிமூவ்டு. அப்புறம் கொண்டு வந்து கொட்டிருக்காரு. எதனாலன்னா டு கிவ் அஸ் அ ட்ரபுள். இப்போது பாதை கேட்டு போராடும் மக்கள் பின்னணியில் யாரோ இருக்கிறார்கள். அவர்களின் தூண்டுதலில்தான் இந்த பிரச்சனையே நடக்கிறது என விளக்கமளித்தார் முன்னாள் எம்பியும் வேலுச்சேரி எம்எல்ஏ ஹசன் மௌலானாவின் தந்தையுமான ஆருண் ராஷித். இப்போ ஒரு மார்வாடிங்க 4 months பேக் என்கிட்ட வந்து விலைக்கு கேட்டாங்க. வி வாண்ட் டு மேக் இட் வெஜிடேரியன் வில்லேஜ், எங்களுக்கு கொடுங்கன்னாங்க. நான் விற்கிறது இல்லைன்னு சொன்னேன். அதுக்கப்புறம் தான் இந்த இஷ்யூ ஆரம்பமாகுது. எங்களுக்கு தே ஹவ் நாட் கிவன் நோட்டீஸ், பட் த லோக்கல் பீப்புள் ஷாமியானா போட்டு 30 சேர் போட்டு தக்ஸோடு உட்காந்துருக்கான். அது எப்படி நியாயம்? என்ன எந்த வழியில் நியாயம்? யூ ஹேவ், நீங்கள் எங்கள் இடத்த இடிக்க வரீங்கன்னு வைங்க, யூ ஹேவ் டு கிவ் நோட்டீஸ் டு மீ, டு மை சில்ட்ரன்ஸ். அந்த யார் பேர் டாக்குமெண்ட் இருக்கோ அந்த 4 பேர் கொடுத்துருக்கணும். 4 பேர் கொடுக்கலாம், 30 பேர் வந்து உட்காந்துருக்கான். எங்கள் சன்னு எம்எல்ஏ போகிறப்ப இந்த ராமச்சந்திரா எங்கள் ஏரியா உள்ளே இருக்கா, ஃபோட்டோகிராஃபிக் எவிடன்ஸ் இருக்கிறதுக்கு. ஹீ இஸ் கிவிங் இதை எடு அதை எடுன்னு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறான். இன் வாட் வே இட் இஸ் ட்ரூ? என்ன பத்திரிகைக்கு வர்றது, இப்போ ஸ்டேட்மெண்ட் கொடுத்து என்ன வேணால் நடக்கும், பிஜேபின்னு சொல்லிவிட்டு மைனாரிட்டிஸை மிரட்டுறது வந்து இட் இஸ் ரியலி இந்த திஸ் டெமோக்ராட்டிக் கண்ட்ரி இட் இஸ் அன் அன்ட்ரூலி திங்னு தான் சொல்லுவேன். அந்த சவத்தில் இருக்க கல் எடுத்து கொண்டு போய் எக்ஸாமின் பண்ணால் அந்த சிமெண்ட்டு 1 வருஷத்து சிமெண்ட்டாக 2 வருஷம் சிமெண்ட்டாக 30 வருஷத்துக்கு முன்னே கட்டினதான்றதை அது நேச்சுரலாகவே சொல்லிட்டோம். இது வந்து வீம்புக்கு பண்ணுறாங்க. நீங்களே போய் பார்த்தீங்க, இந்த பக்கம் 100 அடியில் ஒரு ரோடு இருக்குது, அந்த பக்கம் 150 அடியில் ஒரு ரோடு இருக்குது. அது 3 கிலோமீட்டர் சுற்றி வர வேண்டிய வேலையே இல்லை. இதுக்கு மேலே இன்னொன்று சொல்லப்போனால் இட் இஸ் பிட்வீன் 1 ஸ்ட்ரீட் டு 1 ஸ்ட்ரீட். அந்த பக்கம் இருக்க மெயின் ரோடு வந்து 21 ஃபீட்டு, இந்த பக்கம் இருக்கிறது 28 ஃபீட்டு. இது 30 ஃபீட்டு வழி கேட்குறது, இது என்ன நியாயம்? மெட்ராஸ் கார்பரேஷனில் என்டையர் தமிழ்நாடு சிட்டியில் 1 ஸ்ட்ரீட்டுக்கு 1 ஸ்ட்ரீட் போகிறதுக்கு 30 அடி வழி இருக்கா சொல்லுங்கள், நான் விட்டு கொடுத்துட்றேன். எனக்கு காம்பன்சேஷன் கூட வேணாம். அவங்க இப்போ கேட்டால் நான் கொடுக்க மாட்டேன். இட் இஸ் பிகம் an இஷ்யூ நவ். இஃப் கவர்மெண்ட் ஆஸ்ட்னா கொடுத்துருவோம். கார்பரேஷன்லேருந்து கமிஷனர் ஆர்வன் சார் எனக்கு விட்டு கொடுங்கன்னா விட்டு கொடுத்துருவேன். காம்பன்சேஷன் இஸ் செகண்டரி. இப்படியாக இருதரப்பும் தங்கள் பக்கம் இருக்கும் நியாயங்களை சொல்கின்றனர். இது தொடர்பாக நீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்கவிருப்பதால் தீர்ப்புதான் உண்மை நிலவரத்தை நமக்கு தெரிவிக்கும்.